Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்பெஷல் வீடியோ நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற 100th வீடியோ. அதனால இன்னைக்கு ஒரு ஸ்வீட் செய்யலாம். பைனாப்பிள் கேசரி. இந்த பைனாப்பிள் கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம Subscribe பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்த்தறலாம். கடாயில 1/4 கப் அளவுக்கு நெய், ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி. இது லைட்டா வறுபட்டதும் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு திராட்சை சேர்த்த உடனே ஒரு கப் அளவுக்கு வெள்ளை ரவையை மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் உதிரி ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி உதிரியாக வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு ஜூஸரில் ஒரு பெரிய சைஸ் பைனாப்பிளில் பாதி அளவுக்கு எடுத்துகிட்டு தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி, எந்த கப்பில் ரவை எடுத்தனோ அதே கப்பில் தான் எல்லாமே மெஷர் பண்ணுறேன். அதே கப்பில் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா அரைச்சிட்டு இந்த ஜூஸை இப்போ நம்ம ஒரு பவுலில் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். பைனாப்பிள் கூட அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். அதில் நம்மளுக்கு ஜூஸ் 3 கப் அளவுக்கு கிடச்சிருக்கு. உங்களுக்கு 3 கப் அளவுக்கு ஜூஸ் கிடைக்கல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பைனாப்பிள் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அதே ஜூஸரில் இன்னொரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இன்னொரு டைம் அரைச்சி அந்த தண்ணியும் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். மொத்தமாக இந்த ஜூஸும் தண்ணியும் சேர்த்து 3/4 கப் இருக்குது. இப்போ இதை கடாயில் சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். தண்ணி லைட்டாக கொதிக்கிற டைமில் நம்ம வறுத்து வச்சோம்ல முந்திரி திராட்சை ரவை இதெல்லாத்தையும் இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டே சேர்த்தா தான் கட்டி ஆகாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரையை கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா கட்டி ஆகாமல் ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்ச சர்க்கரை எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்க்கு பதிலாக வாசனை இல்லாத எண்ணெய் எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி பபிள் வர டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ஃபுட் கலர் எதுவுமே சேர்த்தல. பைனாப்பிளோட நேச்சுரல் கலர்லேயே நான் இன்றைக்கி கேசரி செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எல்லோ ஃபுட் கலரை நம்ம அந்த பைனாப்பிள் தண்ணி கொதிக்க வைக்கிறோம்ல அந்த டைமில் சேர்த்துக்கோங்க. இதை மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து சர்வ் பண்ணிடலாம். இப்போது இந்த கேசரி டேஸ்ட் பண்ணிடலாம். நல்லா சாஃப்டாக பைனாப்பிளோட டேஸ்ட் அப்படியே சூப்பராக வருதுங்க. கண்டிப்பாக இந்த கேசரியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். பாய்.